போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்டப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை மறப்பதில்லை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை நம்பினோரை மறப்பதில்லை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உம்மிந்த பாத்திரமில்லை நீயவரையும் தள்ளுவதில்லை உம்மிந்த பாத்திரமில்லை நீயவரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்கு உறவாதிருந்து நீயவரையும் சொல்லுவதில்லை ஒன்றுக்கு உறவாதிருந்து நீயவரையும் சொல்லுவதில்லை இயேசுமகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் இயேசுமகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை ஏழைகளின் பலத்தீரே எளியோரின் நம்பிக்கை நீரே ஏழைகளின் பலத்தீரே எளியோரின் நம்பிக்கை நீரே திக்கற்ற வேதனை அறிந்தே உதவிடும் தகப்பன் நீரே திக்கற்ற வேதனை அறிந்தே உதவிடும் தகப்பன் நீரே இயேசுமகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே இயேசுமகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோகத்தில் ஒரு கூட்டம் எப்பொழுதும் அவரை பரிசுத்த 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று யாரும் துதிக்கிற துதியிலே வாசம் பண்ணுகிற தேவனை நாம் இந்த பூலோகத்திலே துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். பெரிய பாக்கி தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கி அவரை மகிமைப்படுத்துவது, அவரை பாடி துதிப்பது. கொஞ்சம் பேரா இருக்கலாம்,
கர்த்தர் முழு மனதோடு கூட, முழு பலத்தோடு கூட, முழு இருதயத்தோடு கூட, முழு அன்போடு கூட கர்த்தரை நாம் பாடி ஆராதிப்போம். பெரிய காரியங்களை செய்வார். கடந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த வருஷத்திய தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அவருடைய மகாபெரிய தயவு அல்லேலூயா நம்மை பாதுகாத்து அல்லேலூயா நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிப்போம், மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனையோ பலவீனங்கள் மத்தியில் தகப்பன் நமக்கு பலனாய் இருந்து நம்மை நடத்தியிருக்கிறார். நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். அவருடைய போக்கில் வரத்திலோ ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாய் இருந்திருக்கிறார். ஒரு நல்ல தகப்பனாய் நமக்கு இருந்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நம்மையும் குடும்பங்களை சபையோ எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து நடத்தின நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் தகப்பனே, எங்கள் இயேசுவே, எங்கள் துணையாளராக எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, இதுவரையில கர்த்தர்களை நடத்தி வந்ததுக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு மகிமை 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 செலுத்துகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றியா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றியா. தண்ணீரை பரந்தேன், சோதனை செய்தேன், தண்ணீரை பரந்தேன், சோதனை செய்தேன், மழையை காணினேன் வந்ததற்காய் நன்றி நன்றியா. உம்மை உயர்த்திடுவேன், நன்றி நன்றியா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றியா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றியா. அவற்றில் காரில் அனுகூலமான பொருளையுமாயிரே நன்றியா. அவற்றில் காரில் அனுகூலமான பொருளையுமாயிரே நன்றியா. நன்றி நன்றியா. உம்மை உயர்த்திடுவேன், நன்றி நன்றியா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி மகிழ்வை தந்தீரே நன்றியா. இதுவரை நடத்தி மகிழ்வை தந்தீரே நன்றியா. உங்களை மீட்டி ஆசீர்வதித்து எல்லாருக்கும் நன்றியா. உங்களை மீட்டி ஆசீர்வதித்து எல்லாருக்கும் நன்றியா. நன்றி நன்றியா. நன்றி நன்றியா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றியா. அபிஷேகம் தந்து வரவழைத்து பைசல செய்தீரே நன்றியா. அபிஷேகம் தந்து வரவழைத்து பைசல செய்தீரே நன்றியா. நன்றி நன்றியா.
அதை கடத்தி வேண்டி பார்த்தேன் அகிலை தந்தீரே நன்றி ஐயா தந்தே ஊழிய தந்தே உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா தந்தே ஊழிய தந்தே உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா நல்ல எபினேசராய் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே. Thank you.
அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் உம்மை தொழுவதற்காக ஆராதிப்பேன் தொழுவதற்காக Hallelujah.
ஹalleluya. இந்த உலகத்துல நேசிக்கக்கூடிய ஒருவர் நமக்கு உண்டானால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. மனுஷனுடைய அன்பு நிரந்தரம் அல்ல. ஹalleluya. நம்மை சுற்றி இருக்கிற ஹalleluya உறவுகள் நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. அந்த நிரந்தரமான அன்பு ஹalleluya நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹalleluya சிலுவையிலே தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்து ஹalleluya நம்மை நேசித்த நல்ல ஆண்டவர். நன்றியோடு அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya அவருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே தந்தையே தலை நிமிர்ந்து கவனியே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவனே. ஏனகத்திலே மகிமையுமே தலை நிமிர செய்பவனே. ஏனகத்திலே மகிமையுமே தலை நிமிர செய்பவனே. தலை நிமிர செய்பவனே. தலை நிமிர செய்பவனே. Thank you.
தலைநிமிடம் கதைகள் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு விஷயம் கூட ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன். அறிவிக்கின்ற பேரமைதி பாதுகாக்கிறேன். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன். அறிவிக்கின்ற பேரமைதி பாதுகாக்கிறேன். நீ திரும்ப காரியங்கள் வரட்டும். ஒன்றுக்கும் கலங்காமல் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணா போதும். ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க. சொல்லுங்க அவரை பார்த்து. அல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை காரியங்கள் என்னை சுட்டி மோதினாலும் சரி, கர்த்தர் ஒருவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளு. உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரம். உண்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் இயேசுவா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில. உம்மைத்தான்
நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்கள் கரத்தையே நோக்கி இருக்கிறோம் உங்கள் கரத்தையே நோக்கி இருக்கிறோம் அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில உம்மை நான் நம்பி இருக்கிறோம் இயேசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில உம்மை நான் நம்பி இருக்கிறோம் இயேசப்பா உம்மை நான் நம்பி இருக்கிறோம் உம்மை யாரும் இல்லையப்பா. Thank you, Lord. மகா இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உங்கள் இணையற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேசத்தில் 76வது குடியரசு தின விழா நாடெங்கும் கொண்டாடப்படுகின்ற நேரத்தில் தேசத்தின் சேமத்திற்காக இந்த சமூகத்தில் நிற்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தமுள்ள நாமம் மட்டுமே உயர்ந்திருப்பதாக யோவேல் 2:21 சொல்லப்பட்டபடி தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கவிப்போல் கத்த பெரிய காரியங்களை செய்வார் என்று நீ சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே பெரிய காரியங்களை கத்த செய்யும். ஆண்டவரே, இந்த நாட்டிலே தேசத்திலே காணப்படுகிற சமாதான கேடுகளை கத்த கொள்ள நோய்கள், பற்பல விதமான நோய்களின் வறுமையிலிருந்து ஜனங்களை மீட்டுக் கொண்டோம். செபிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல, கடைசி காலங்கள் என்ற நிலையிலே நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். இது வலுவை மிக சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நீ சொன்ன அடையாளங்கள் எங்களுக்கு நினைப்பூட்டுகிறது. இப்படி வருகையில நாங்கள் காணப்பட ஒரு ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கட்ட பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு கருவியாட்சி அலட்சியமாய் அலட்சிய பொறுப்போடு கூட நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவங்களை நாங்கள் அந்த கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தின் தலைவர்களை ரட்சி, தேசத்திலே இருக்கிற சபைகளை கற்ற ஆசீர்வதி, சபைகளிலே தேவ ஜனங்கள் நிரம்பி வழிய தேவனை முழு மனதோடு கூட முழு இருதயத்தோடு கூட முழு அன்போடு கூட கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆராதனை எழுதுகிற தேசத்திலே எங்கும் அந்த படையை பற்றி பிடிக்க நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம், உண்மை சார்ந்து கொள்கிறோம், உங்களுடைய பாடல்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 76வது குடியரசு தின விழாவை கர்த்தர் ஆசீர்வதி. எந்த நாச மோசங்களோ, எந்த விதமான தீவிரவாதங்களோ, எந்த அழிவோ ஒன்றும் இராதபடிக்கு ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார். அதுவரை ஒருவித காலங்களிலே இயற்கை பேரழிவுகளுக்கெல்லாம் விலக்கி காத்துக் கொண்டோம். அதுவரை மாத்திரம் அந்த பற்பல வியாதிகள் பெருகிருக்கப்பா. நான் கூட அதுவரே எங்கும் ஜுரம், இருந்தும் சதி, தலைமுடிகள் என்றதான நிலைகளில் போர் சம்பந்தப்பட்ட பற்பல வியாதிகள் பெருகி வருகிறத நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சுகர் நிமித்தம் பல உள்ளான உறுப்புகள் இழந்து வேதனைப்படக்கூடிய ஏராளமான ஜனங்களை நாங்கள் பார்க்கிறோம். கேன்சர் வியாதிகள் பெருகிருக்கிறத பார்க்கிறோம். இது எல்லாம் கட்ட நீக்கும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த கட்டு ஒவ்வொருவரையும் குணமாக்கும்படியாக தன் தழுவுகளை தன் சரீரத்தை ஏற்றுக்கொண்ட தெய்வம் தழுவுகளாலே குணமாக்கும்படியாக ஒவ்வொரு நேரத்தை வல்லமை வெளிப்படுத்தும்படியாக
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டார். இந்த ஆராதனை வேலையை நிச்சயமாய் தாழ்த்துகிறோம். இந்த வரவேண்டிய ஜனங்களுக்காக நாங்கள் சுத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தி ஆசிரியர் நூத்தி 47 147வது சங்கீதம். சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணிடுவது நல்லது. துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துகிற இஸ்ரவேலரை போஷிக்கிறார். இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இரக்கத்தை எண்ணி அவர்களுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தலைமட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை அழுத்தப்படுத்தி மலைகளின் புல்லை கிளப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காப்பி குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் முதலில் மரத்தில் விருப்பமாகிறார், ஈரத்தின் கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எழுத்திலே கர்த்தரை துதி, சீயோனே தேவனை துதி. அவரும் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவரும் எல்லைகளை சமாதான ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. பஞ்சை போல விழுந்த கலையை தருகிறார், சாம்பலை போல உடைத்த படியை தூக்குகிறார். அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவரை உருவப்படுகிறார், தமது காற்றை வீசுவதிலே யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேலை எந்த ஜாதிக்கும் செய்ததில்லை, அவர்கள் நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. பதினொன்றாவது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கலாம். தமக்கு பயந்து தன்னுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே தேவனை துதி. அவர் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உள்ள இசைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான பூமியினால் திருப்தியாக்குகிறார். இன்னைக்கு சங்கீத தியானம் அங்க நம்புதான் கொண்டு வந்து வார்த்தையை கருங்களை பற்றி நாம் உற்சாகம் சங்கீதம் 147 11வது சங்கீதம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருப்பதன் மேலாக கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து
அவர் கிருபைக்கு காத்திருப்பவருக்கு மேலாக கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட பயம் இருக்குதா நமக்கு? அல்லேலூயா. இருக்குதா? சபை நிறைஞ்சிருக்கு, எவ்வளவு பயம்ல நமக்கு கர்த்தருக்கு. ஆனா விசுவாசிப்போம், கர்த்தருக்கு பயப்பட பயம் நமக்குள்ள வேணும். மகா கிருபை இருக்கவும் நமக்கு வேணும், தயவு வேணும். ஆதியாகமம் 22:12 அப்பொழுது அவர், பிள்ளையானவன் உன் கையை போடாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாது. நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு பயப்பட்டா கீழ்ப்படிதல் உண்டாகிறது. ஆபிரகாமன் பயப்பட்டால் கர்த்தருக்கு கீழ்ப்படுதல் உண்டாச்சு. கர்த்தருக்கு பயம் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அப்படி நம்ம வசனத்துல நிறைய பேர் பார்க்கலாம். ஆபிரகாம் பார்க்கலாம், யோபு பார்க்கலாம், யோசேப்பு பார்க்கலாம். இன்னும் நிறைய பேர் கர்த்தருக்கு பயந்து அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்தது யோசேப்பு தான். சங்கீதம் 31:19 அதிகாரம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திற்கும் முன்பாக உங்களை நம்புவதற்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து மனுப்புத்தருக்கு முன்பாய் நம்பி இருக்கிறவர்கள், அவருக்கு பயந்தா நன்மையும் கிருபையும் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆனா யோசேப்பு கீழ்ப்படிதல் உண்டாச்சு. அதை நிமித்தமா அவர் ஜீவ ரட்சகரா மாறினாரு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள பயம் அவருக்குள்ள இருந்தது. தீமை அவரை விட்டு விலகி போச்சு. தீமை அவரை தொடும்போது அவர் அதை விட்டு விலகி ஓடினார் யோசேப்பு. ஆதியாகமம் 39 அதிகாரத்துல இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருப்பவர் பிரியமாய் இருப்பார். கர்த்தருக்கு காத்திருப்பவர் பிரியமாய் இருப்பார். கர்த்தருக்கு சங்கீதம் 33:18 நமக்கு பயந்து நமது திருப்பி காத்திருக்கிறேன், ஆத்மாக்களை மரணத்திற்கு விலைக்கு விடுவிக்கவும். கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபை காத்திருந்தது. அதன் நிமித்தமா அவரை மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட அவர் சொந்த சகோதரரை குழியில தள்ளும் போது கர்த்தர் அதை நோக்கி பார்த்து அவர் மரணத்திலிருந்து அவரை விடுவித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கோம். ஒரு வாரம் ஃபுல்லா கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். 6 நாட்களும் நம்ம ஜெபம் பண்றோம். 6 நாட்களும் 7வது நாட்கள் கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். கொடுக்கப்பட்ட செய்தியை நம்ம பாக்குறோம். வீட்டுல போய் ஜெபம் பண்றோம். கர்த்தருக்கு காத்திருக்கோம். இன்னும் நிறைய ஜனங்கள் தகப்பன் திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க, பிள்ளைக்காக காத்திருக்காங்க, வேலைக்காக காத்திருக்கிறாங்க, இன்னும் எவ்வளவோ காரியத்துக்கு காத்திர உடல்நிலை சரியில்லாம இருக்கு. ஆனாலும் காத்திருக்கோம். கர்த்தர் அதை நோக்கி பாக்குற கர்த்தர் நம்மோடு பிரியமாய் இருக்கிற ஆளை நல்ல சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலை பெருக்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் பெரிய பாலத்திலிருந்து கூட விடுவிக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவர்கள் நடுக்கமாய் இருப்பவருக்கு அவர்கள் காத்திருப்பவர்கள் பிரியமாய் இருக்கிற ஆமை அல்லேலூயா. இப்படி கர்த்தர் அநேக பேர் மேல காத்து இருந்தார். ஆனா கர்த்தர் வெறுத்தவரும் ஒருத்தர் இருக்கார், சவுலு. கர்த்தர் பிரியமாய் இருந்தாரு, ஆனா சவுலை கர்த்தர் வெறுத்தாரு. சங்கீதம் 25:14 கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயன்படுத்தி இருக்கிறது, அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கும் நேரத்துல கர்த்தருடைய ரகசியங்கள் நம்ம அறிவோமா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடத்தில் கொடுத்த வாக்குதான் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையை கிருபையும் நம்மளை தொடரும். அதிலே கர்த்தருக்கு காத்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நன்மையை கிருபையை தொடும்படி இந்த சங்கீதத்தினாலே பயம் அதிகமா கவனிங்க.
ஆரம்பத்துல கேட்டாங்க, என்ன வசனத்தை எடுத்தாங்க? தமக்கு பயந்து தன்னுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் யார் மேல பிரியமா இருப்பாரு? எல்லாரும் தெரியும். நம்ம நினைக்கிறோம் பொண்டாடிக்கு பிரியமா நடந்துக்கலாமா, புருஷனுக்கு பிரியமா நடந்துக்கலாமா, பிள்ளைகளுக்கு பிரியமா நடந்துக்கலாமா, நம்மளை சுத்திரமா இருக்கிற ஜனங்களுக்கு பிரியமா நடந்துக்கலாமா, இதுலயே நமக்கு நேரம் போச்சு. ஆனா கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும்னா நீ அவருக்கு பயந்தவர்களா இருந்தாதான். ஆண்டவர் கேட்டது முதலே கேட்டாங்க, எந்த அளவுக்கு பயம் இருக்கு, சபை எப்படி இருக்கு பாருங்க. நான் சொன்னா பார்த்து சொல்றாரு, நீங்க உங்க கூட இருக்கிற பிள்ளைதான் சொன்னேன், இப்ப இந்த வளர்ந்த பிள்ளைதான் சொல்றேன். இல்லையா? அப்ப இங்க வந்தவனா என்ன தெரியுது, ஒரு கத்தை பார்க்கிற பார்வை சாதாரண மனுஷனுக்கு கூட அவன் பார்க்க என்ன ஆகுதுன்னா தரமாகும். என்ன வேணும், என்ன வேணும்? மத்தியா ஒண்ணு ஆறுல அடிக்கடி சொல்ற காரியம் தான். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானா என் கனம் எங்கே? நான் எஜமானனான எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? இங்கே ஒரு வேலை, ஒரு இஷ்டம், ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயினா எவ்வளவு பார்த்துருக்கீங்க? எவ்வளவு இழுத்து போட்டுட்டு போறீங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு? வேலை 5 நிமிஷம் ஆச்சுன்னா அண்ணா நாட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் வந்து போறீங்க. இதுக்கு இருக்கிற பயம் கர்த்தரிடத்துல நமக்கு இல்லாமல் போனது. அது கிடைக்கிறது. நான் பிதாவானார், என்னுடைய கனம் எங்கே? நான் உனக்கு எஜமானனான எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? யாருக்கு யார் மேல ஒரு பிரியமா இருக்கிறாரு? எதுக்கு பார்த்தா நாம அவர் பிரியத்துக்காக தான். எவ்வளவு வேதனையில இருக்கிறேன், நான் எவ்வளவு பிரச்சனையில இருக்கிறேன், எவ்வளவு கஷ்டங்கள் பாக்குறேன். நான் எப்படி வரேன், என்ன சூழ்நிலையில வரேன், என்ன காரியத்துல வரேன் பாக்கல. கவனிங்க, ஒரு பிரியமான பிள்ளைக்கு வந்த தகப்பன் தன் பிள்ளைய பார்த்த உடனே ஏதாவது ஒண்ணு செய்யணுன்ற ஒரு ஆசை நிச்சயமா ஒரு நல்ல தகப்பனுக்கு இருக்கும். அதாவது அப்ப பல பிரச்சனையின் மத்தியில நான் தேவனுக்கு பயந்து தேவ பாதத்துல நான் வருகிறதுக்கு எடுக்கிற பிரயாசங்களை கண்டு தேவனின் மேல பிரியப்படாமல் இருப்பார்கள். எல்லா நேரங்களை எடுக்கலாம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சந்திக்கிற இடமே தேவனை ஆராதிக்கிற இடம். ஆராதனை சுத்தமா போச்சு. என்ன இல்ல எத்தனை பேர் ஆராதிச்சு இப்ப ஆண்டவர் பார்க்கிற சங்கீதம் 14:2 பார்த்தீங்கன்னா, தேவனை கேட்கிறேன், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று, உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்டார். எங்க பார்த்த என்ன உணர்வு? கர்த்தரை தேடுற உணர்வு. எதுக்கு தேடி வந்திருக்கிறேன்? என்ன வச்சுக்கிறீங்க பின்னாடி? ஏதாவது பொருளை ஏதாவது வச்சுக்கிறீங்களா? பத்திரமா வச்சுங்க, இடுப்புல கட்டி வச்சு.
அல்லேலூயா. கவனிங்க. என்ன செய்யறோம், நம்ம என்ன பண்றோம், என்ன ஆராதிக்கிறோம்? கர்த்தர் சொல்றாரு, என்ன தேடிதான் நீ வந்தியா? எதுக்கு வந்த? உன் ஃபீலிங் என்ன? எங்களை பார்க்கறா. அப்ப இன்னைக்கு ஃபீலிங்கோட தான் வந்தோமா? எனக்கு பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்துல எப்படி இருக்கு, என் வேலை தரத்துல எப்படி இருக்கு, என் பிள்ளைகள் வாழ்க்கையில எப்படி இருக்கு, என் புருஷ வாழ்க்கை எப்படி இருக்கு, என் கூட பிறந்தவங்க நிலை எப்படி இருக்கு. அந்த ஃபீலிங் உனக்கு இருக்குமான, அந்த உணர்வு உனக்கு இருக்குமான, தேவன் அதை பார்க்கிற. அப்போ பார்க்கிற தேவன் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறவராக இருந்து தேவனை சந்திக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. இப்ப தேவ சமுத்திரம் நான் வரேன்னா என்ன பொழுதுபோக்கு வரேன் கிளம்பி பாருங்க, உடம்பு முடியல, காலையில வர பனி அப்படி வண்டி ஓட முடியல. இப்ப எனக்கு உடம்பு என்ன இருந்தது, நான் தெரியுதாங்க தெரியுமா? தெரியுமா தெரியாது. என் உடம்பு என்ன எப்படியாவது சீக்கிரம் வேண்டாம் என்ன பண்ணக்கூடாது வந்து யார் வராங்களா இல்லையோ. இப்ப தேவ சமுத்திரம் வந்தாச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாச்சு, அவரை பாடக்கூடிய ஒரு திருமையை பெற்றாச்சு, பாடியாச்சு. இப்ப பலன் தருவாரத்தை எதிர்பார்ப்பே இருக்கு. அல்லேலூயா. எதுதான் நம்ம கவனிங்க, பயப்படுறவங்களுக்கு திருமையை தராரு, அவங்க மேல பிரியமா இருக்கிறாரு. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற ஆளா அப்படின்னு சொன்னாங்க, மரண கண்ணிகளுக்கு உன்னை விலைக்கு தப்பிடுவ. என்ன பண்ணுவது? எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு. நான் சொன்னேன், வருகிற காலங்கள் கொடிதான காலங்கள். என்ன நடக்குதுன்னு தெரியல. கவனிச்சு பாருங்க, ஒரு ஜனம் வந்தது, அது திடீர்னு பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் ஆகிற அளவுக்கு ஜனமா இருந்தது. மறுநாள் காலையில பார்த்தா தொண்டை பேச முடியல, அடைஞ்சது. சரி பார்த்தீங்கன்னா 10 நாள் 5 நாள் ஜாஸ்தி இருந்துட்டே இருந்து. இதுவரையில இந்த ஜுரங்களை நான் பார்த்திருக்கிறேன். என் வயசுக்கு ஜுரம் வரும், கொஞ்சம் சளி பிடிக்கும், அதோட போயிடும். ஆனா இத்தனை காலங்கள் இப்படியான ஒரு பலவீனங்கள் என்ன பண்ணுங்க. அப்போ இது போல புது விதமான வியாதிகளும் வைரஸ் கிருமிகளும் இனி வரக்கூடிய காலங்களில் பெருகிதான் இருக்க போகுது. இன்னைக்கு ஜனங்களுக்கு இருந்தா நேரங்கள் இல்லாம போகுது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், சங்கீதம் 91 சொல்லப்பட்டபடி உன்னத மாணவருடைய மறைவுரை நீ காணப்படுவாயானால் வரக்கூடிய தீமைகள். ஏன்னா மரணங்களுக்கு விலைக்கு உன்னை பாதுகாக்கக்கூடிய வல்லமை யாருக்கும் கிடையாது, தேவனை தவிர. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது. என்ன நடக்கின்றது தெரியாது. எது ஒன்னா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் வந்திருக்கிறோம். ஏன்னா நான் சொல்ல கவனிச்சு பாருங்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கடைசி காலங்களுக்குள்ளாக நாம நுழைஞ்சிட்டோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். கவனிச்சு பாருங்க, 2019 கொள்ள நோய்கள் என்ன பண்ணிச்சு, கொரோனா என்ன பண்ணிச்சு. கவனிங்க, ஒரு தேசத்துல ஆரம்பிச்ச கொரோனா நோய் உலகம் முழுவதுமாக வந்துருச்சு. தேவன் சொன்ன அடையாளம் அதுதான். சில கொள்ள நோய்கள் இதுக்கு முன்ன வந்தது, அது இந்தியாவில வந்து இந்தியாவில காசா வந்தது, இந்தியாவில தான் இருந்துச்சு. பிளேட் நோய் வந்தது, இந்தியாவில தான் இருந்துச்சு. டைபாய்டு இது போல நோய்கள் வந்தது, இங்கதான் இருந்தது. சில வியாதிகள் இதை விட இந்த கொடிய வியாதிகள்லாம் வந்தது, அது ஏராளமான ஜனங்கள் செத்தாங்க. அந்தந்த தேசத்துல வந்தது, அந்த தேசத்தோட போயிடுச்சு. ஆனா அந்த கொரோனா என்ன பண்ணிச்சு, உலகம் முழுவதுமாக வந்தது. அப்போ கடைசி காலத்தின் அடையாளங்கள் எங்க ஆரம்பிச்சதுன்னா 2019 ஆரம்பிச்சிச்சு. அப்ப இந்த கடைசி காலத்தின் சம்பவங்களை பத்தின என்னென்ன நடக்கும்னு சொன்னாலும் அத்தனையும் நடக்கணும் போது நடந்துமே தான் வருது. ஆனா இதுல இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரே வழி தேவ பாக்கம் தான். நான் சொல்றேன், கிடைக்கிற ஒரு நாள் ஏதாவது உண்மையா நீங்க ஆண்டவரை சொல்லி
ஒரு நாள் வேலைக்கு போறோம், வேற வழி கிடையாது, நாங்க சம்பாதிச்சு தான் குடும்பம் சாப்பிடணும், தேவன் அறிவார். ஆனா கிடைக்க அந்த ஒரு நாள் ஆகுது முழு இருதயத்தோடு கூட, முழு பலத்தோடு கூட, கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த கணத்தோடு கூட, பயத்தோடு கூட நீங்க கர்த்தரை ஆராய்ச்சிருக்கிறாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுவீர்களான, நிச்சயமா கர்த்தருடைய பிடி உங்க மேல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாம என்ன பண்ண முடியாது? கிருபையை சம்பாதிக்க முடியாது. கிருபை இல்லாம தேவனை பிரியப்படுத்த வழியும் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நம்ம ஆண்டவரை நன்றி. என்ன இவங்க ஏதாவது நல்ல பிரசங்கிப்பாங்க என்பது என்னுடைய நோக்கம் அல்ல, பிரசங்கிக்கணும் என்பது ஆசை. வைக்கணும். யார் போதித்தாலும் அவன் சொல்லிக் கொடுத்தாலும் அதுக்கு நேரங்கள் எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்திருப்பாங்க. எப்படியாவது நீ எங்க இருக்கணும்? தேவ சமூகத்துல இருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வது போல ஒரு பாக்கியம் ஒண்ணுமே கிடையாது. அதனால இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எல்லாம் ஆயத்தமாங்க. 2வது ஆராதனை நடத்தின ஒரு காரியத்தை சொல்றேன். ஜெபம் சொல்லலாம். ஜெபத்தால நீங்க என்னதான் வந்து பாடினாலும் பண்ணாலும் அது ஒண்ணு இருக்காது. இங்க வந்தா கூட பிள்ளைய தனியா கர்த்தருடைய சமூகத்துல விட்டுட்டு முழங்கால் படிட்டு முதல்ல என்ன பண்ணுங்க? ஏன்னா நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு தேவன் தராருன்னா அதுக்கு நீ உத்தரவாதம் பண்ணி ஆக வேண்டும். ஏதோ நாங்க பாட்டு பாடணும், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அதெல்லாம் ஆராதனை. இருதயம் உடைக்கப்படணும். நறுங்குண்ட ஆவியிலிருந்து புறப்படுகிற அந்த ஆவியின் வல்லமை தேவனுக்கு சுகந்த வாசனையாக மாற வேண்டும். அல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உணர்வு வரணும். ஆண்டவரே என்னை தாங்கினீங்களே, உன் பிரச்சனை உனக்குத்தான் தெரியும், நீ பட்ட பாடு உனக்குத்தான் தெரியும், நீ வடிச்ச கண்ணீர் உனக்குத்தான் தெரியும், நீ பட்ட வேதனைகள் உனக்குதான் புரியும். அதன் மத்தியில கர்த்தர் உன்னை நடத்தி வந்தாரே, அதற்கு நன்றியுள்ள இருதயத்தோடு காண்பிக்கிறதுதான் ஆராதனை. அந்த ஆராதனை சரியா இருக்குமானால் உன் ஆயுட்காலம் சரியா, உன்னுடைய ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் இருக்கும். உன் நிமித்தம் மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் நமக்கு புரியணும். ஒரு சின்ன சபை உனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் பெரிய சபைகளை கிடைக்காது. வளர்ச்சி இங்க இருக்குமானால் உலகம் பெருசா இருக்கு. உலகம் பெருசா இருக்கு. எங்க ஒண்ணு ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவதற்கு உன்னை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுப்போம். அவருக்குரிய பயத்தோடு கூட நடப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். அங்கீரோட சாட்சியின் நேரம். கர்த்தர் நன்மை செய்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். சுருக்கமா வந்து